எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பத்தி ஒரு டீட்டெயிலான கேண்டில் பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேண்டில் பத்தி டீட்டெயிலான வீடியோ தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புறேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கான ரீசன் என்ன? ஒரு கேண்டில்ல நம்ம என்ன விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் வந்து அது கேண்டிலா வந்து ஃபார்ம் ஆகுது, ஏன் ரெட்டா ஃபார்ம் ஆகுது, ஏன் கிரீனா ஃபார்ம் ஆகுதுன்ற டீட்டெயில உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க முடியும், ஓகேவா? சப்போஸ் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு, ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 5 ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் மூவ் ஆகுது. ஒரு ப்ரைஸ் வந்து 5 ரூபாயில இருந்து 50 ரூபா மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கான மொமெண்டம் தான் நம்ம வந்து பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ நார்மலா இது பார்க்குறோம். ஆனா வந்து 4 பிரைஸ் வேல்யூ வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஒரு கேண்டிலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 4 பிரைஸ் வேல்யூவா பார்ப்போம். எப்படி அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன பிரைஸ்ல இருந்தது, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன பிரைஸ்ல இருந்தது, எங்க வரைக்கும் ஹை போச்சு, அதே மாதிரி எங்க வரைக்கும் லோ போச்சு, மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆச்சு, இந்த டீடைல்ல நம்ம பார்க்குறோம், கரெக்டா? அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது எந்த பிரைஸ்ல இருந்தது, எவ்வளவு தூரம் லோ போச்சு, எவ்வளவு தூரம் ஹை போச்சு, எங்க க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு ஒரு நேம் இருக்கு. இந்த நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா OHLC. இதுக்கு வந்து OLHC, ஓகேங்களா? OLHCனா என்ன, OHLCனா என்ன அப்படின்றது தான். ஒரு பிரைஸ் வந்து ஓப்பன் ஆகி மேல ஹை வச்சுட்டு கீழே போய் லோ வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் வந்து OHLC. ஒரு பிரைஸ் வந்து ஓப்பன் ஆகி லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை வச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து OLHC. இதுக்கான மீனிங் என்னன்னா, ஓன்றது வந்து ஓப்பன், அதாவது வந்து பிரைஸ் எங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பிரைஸ், ஓகேங்களா? இப்போ பிரைஸ் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்குன்னா இது O, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிரைஸ் வந்து ஹை போயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹை. அதே மாதிரி இந்த பிரைஸ் லோ வந்திருக்கிறதுக்கு பேர் L, அதாவது லோ. அதாவது வந்து நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்ன்றது தான் C அப்படின்றது இருக்கு, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைஸ் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து, நல்ல கவனிங்க, ஒரு பிரைஸ் வந்து ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அது கிரீன் கலர் கேண்டிலாகவும், ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது ரெட் கலர் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது, ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் இது ஒரு எக்ஸாம்பிளாவே வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா வந்து இங்க ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது வந்து இப்ப கேண்டில் வந்து இங்கதான் ஓப்பன் ஆகுது, ஓகே? ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்றதுன்னா இங்க இருந்து கீழே போகுது. ஸோ கீழே போகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கீழே போகும்போது இது வந்து ரெட் கலர் கேண்டிலா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் மேல போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு விக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸை இதை பிரேக் பண்ணதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு கிரீன் கலரா பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இப்படியே மேல போயிட்டே இருக்கும். கேண்டில் வந்து இப்படிதான் ரன் ஆகும், ஓகேங்களா? இப்படி ரன் ஆயிட்டு மேல ஒரு ஹை பிரைஸை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும்னா கீழே இறங்கி இறங்கி வந்து இந்த பிரைஸை க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும், புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னா பிரைஸ் ஓப்பன் ஆகும்போது இப்படி ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு மேலே இப்படி போகும், மேலே போயிட்டு கீழே வரும்போது இது வரைக்கும் கிரீன் கலராக தான் இருக்கும், இது கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது ரெட்டாக மாறி அகெயின் ஃபுல்லாக கீழே வரும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் இது ரெட்டாக மாறிட்டு அகெயின் மேலே போயிட்டு இப்படி க்ளோஸ் வைக்கும் போது இது ஒரு ரெட் கலர் கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆகும், புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்ல ஒரு ஓப்பன், ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு க்ளோஸ் தான் வைக்க போகுதுன்னா இதை நம்மளால ஃபைன் பண்ண முடியாது. அந்த கேண்டில்ல கண்டிப்பா வந்து நம்மளால ஃபைன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைன் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து மார்க்கெட்டை வந்து கட் பண்றேன்.
இங்க என்ன நடந்திருக்கு? ஓப்பன் இங்க வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் நடந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன கலரா இருக்கு, அதாவது வந்து நான் ரெட் கலர் கேண்டில் வந்து பிளாக் கலராகவும் கிரீன் கலர் கேண்டில் வந்து ப்ளூ கலராகவும் வந்து மாற்றி வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வர கேண்டில் இந்த லோ வந்து டச் பண்ணும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? டச் பண்ணிடுச்சா? ஸோ அடுத்த வர கேண்டிலும் இதோட லோவை தான் டச் பண்ணும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து இந்த லோவை தான் பிரேக் பண்ணும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஏரியால இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட பிளாக்ஸ் வச்சு நம்ம ஃபைன் பண்ணணும், புரியுதுங்களா? இப்போ இந்த பிளாக்ல இருந்தா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டாக அந்த பிளாக்ல இருந்தா மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகெயின் இந்த பிளாக்ல இருந்தா மேலே போகணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கு, கரெக்டுங்களா? ஏன் இந்த பிளாக்ல இருந்து போச்சு, புரியுதுங்களா? ஏன் இந்த பிளாக்ல இருந்து போச்சுன்றதுக்குலாம் ரீசன் இருக்கு, புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. இங்க ஐடிஎம் கீழே இருக்கிற இது ஸ்விங் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. இதுதான் ஸ்விங். இந்த ஸ்விங்கோட ஆர்டர் பிளாக்ல இருந்தா மார்க்கெட் மேல போயிருக்கு. கரெக்டா? எல்லாத்துக்குமே வந்து வேலிடான ரீசன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஎம் இதுவாக தான் இருக்குது. ஸோ ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இங்க இருக்கிற பிஓஐ டேப் பண்ணிருக்கு. டேப் பண்ணி ப்ராப்பரா தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு. எல்லா விஷயமும் நம்மளால ஈஸியா வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான், ஓகேங்களா? இந்த ப்ராக்டிஸ் வந்து இருந்தது அப்படின்னா உங்களால ஈஸியா இதுல வந்து சக்சஸ் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ.